ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பங்குனி மாத ஏகாதசி அப்படிங்கிறது இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் முந்தைய பிறவிகளில் செஞ்ச பாவங்களில் இருந்து விடுபடுறதுக்கு உதவுது. இந்த நாளில் என்னென்ன பரிகாரங்களை செஞ்சோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால பெருமாளோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஏகாதசி விரதம் கடுமையான விரத முறைகளால் விரதங்களில் ஒன்று அப்படிங்கிறதுனால இதை எல்லாருனாலும் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட பரிகாரங்களை ஏகாதசி நாளில் செய்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்து நம்மளால் விடுபட முடியும். விரதங்களில் மிகவும் உயர்வான விரதமாக இருக்கிறது இந்த ஏகாதசி விரதம். திதிகளில் 11வது திதியாக வரும் ஏகாதசி திதி மாதத்துக்கு 2 முறை வரை ஒரு வருடத்துக்கு 24 இல்லைனா 25 ஏகாதசி வருது. இதில் பங்குனி மாத தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு பாபமோசனி ஏகாதசி அப்படின்னு பேரு. அதாவது எல்லா விதமான பாவங்களில் இருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஏகாதசி அப்படின்னு அர்த்தம். இந்த நாளில் பக்தர்கள் நிறைய பேர் தீவிரமாக விரதம் இருந்து கடைபிடிச்சிட்டு வர்றது வழக்கமாக இருக்கு. இது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஒரு விரதம்னே சொல்லலாம். இந்த ஆண்டு பாபமோசனி ஏகாதசி மார்ச் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அன்னைக்கு பெருமாளுக்கு மிகவும் உகந்த திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வர்றது இன்னும் விசேஷம். அன்னைக்கு அதிகாலையில் 1:23 மணிக்கு துவங்கி மார்ச் 26ஆம் தேதி அதிகாலை 1:25 மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு. இந்த நாளில் குறிப்பிட்ட 8 விஷயங்களை செய்கிறதுனால பெருமாளோட அருளால் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் தடைகளில் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும். அதோடு பெருமாளோட அருளும் செல்வ வளமும் தரக்கூடிய புனிதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். இந்த பாபமோசனி ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அதெல்லாம் பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நிலையான தன்மையை உறுதி செய்கிறதுக்கு பாப விமோசனி ஏகாதசி அன்னைக்கு மாலையில் பெருமாளுக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி கடலை மாவில் செஞ்ச லட்டுகளை நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யலாம். இந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கு விநியோகிக்கணும். அப்புறம் இந்த பரிகாரம் செய்கிறதுனால ஒருபோதும் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது அப்புறம் பணம் தொடர்பான சிரமங்கள் எதுவுமே இருக்காது. பெருமாளின் மனம் மகிழ்ந்து அருள் வழங்குறதுனால வாழ்க்கையில செழிப்பும் பணத்தை ஈர்க்கும் தன்மையும் நமக்கு அதிகரிக்கும். அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு கடனாக கொடுத்த பணமோ இல்லைனா நிலுவையில் இருக்கிற சம்பள பாக்கியோ இது போன்ற தொகை கைக்கு கிடைக்கிறதுக்கு பாப விமோசனி ஏகாதசி அன்னைக்கு வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு குழி தோண்டி அதில் கோமதி சக்கரத்தை உள்ளே வச்சு பெருமாளுக்குரிய துதிகளை அன்றைய தினம் பாடி சிக்கி கொண்டிருக்கும் உங்கள் பணம் சீக்கிரம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரம் தடைப்பட்ட பணத்தை மீட்கிறதுக்கு உதவும். இதனால நிதி ஆதாரமும் அதிகரிக்கும். பெருமாளின் அருளால பண கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். அப்புறம் வாழ்க்கை துணையுடனான பிரச்சனைகள் நீங்கணும் இல்லையா? வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு பாபமோசனி ஏகாதசி அன்னைக்கு 5 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு பால் பாயாசம் செஞ்சு சாப்பிட கொடுங்க. இதனால திருமண வாழ்க்கை அமைதி ஒற்றுமை எல்லாமே நமக்கு கிடைக்கும். சுமங்கலி பெண்களின் மனம் மகிழ்ந்து குளிர்வதை போல உங்களின் வாழ்க்கையும் உறவிலும் இனிமை சேரும். பாசம் அதிகரிக்கும், உறவு பலப்படும். அப்புறம் பாபமோசனி ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்யும் போது உங்கள் குழந்தைகளோடு குழந்தைகளையும் உங்கள் கூட உட்கார வச்சு தொடர்ந்து 12 நாட்கள் அவங்க நெற்றியில பெருமாளுக்கு சாட்சியா அல்லது பெருமாளின் திருவடியில் வைத்த சந்தனத்தை வச்சு விடுங்க. இந்த பரிகாரம் உங்களின் குழந்தைகள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துறதுக்கு அவங்களின் எதிர்காலம் வெற்றி
வெற்றிகரமாக அமைகிறதுக்கு உதவும். வழிபாட்டில் குழந்தைகளையும் ஈடுபடுத்துறதுனால ஆன்மீக வளர்ச்சி மற்றும் கல்வி வளர்ச்சியும் கிடைக்கும். இந்த பாபமோசனி ஏகாதசி அன்னைக்கு ஒரு பானையில் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் சேர்த்து அதில் ஒரு நாணயத்தை போடுங்க. பானையை 7 முறை உங்கள் தலையை சுற்றி அதுக்கப்புறம் ஓடும் தண்ணீரில் இதை நீரோட நாணயத்தோடையும் விட்டுருங்க. இந்த பரிகாரம் திருமண உறவில் சிறப்பாக ஒற்றுமையை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும். இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால திருமண துணையுடன் பிணைப்பு அதிகரிக்கும், உறவு பலப்படும். அதுக்கப்புறமா பாபமோசனி ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் நல்ல வாசனை உள்ள திரவியத்தை தானமாக கொடுங்க. பெருமாளுக்கு படைத்த அந்த வாசனை திரவியத்தில் சிறிதளவு தொட்டு நீங்களும் நெத்தியில் வச்சுக்கோங்க. அதனால சமூகத்தில் தனித்துவமான அவை அடையாளம் நமக்கு கிடைக்கும். மதிப்பு, மரியாதை, செல்வம் அதிகரிக்கும். பெருமாளுக்கு வாசனை திரவியங்கள் வழங்குறது மூலமாக நேர்மையான ஆற்றல்களை ஈர்க்க உதவும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாபமோசனி ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு குங்குமப்பூ கலந்த பால் படைச்சு வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க துவங்கும். இது எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விடுபடவும் அமைதியான மற்றும் நம்பிக்கையான மனநிலையை வளர்க்கறதுக்கு உதவுது. அதுக்கப்புறமா எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த பாபமோசனி ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை வழிபடும் போது ஒரு துண்டு மஞ்சள் படைச்சு வழிபாடு செய்யுங்க. மறுநாள் அந்த மஞ்சளை மஞ்சள் துணியில சுற்றி அதை எப்போதும் உங்க கூடயே வச்சிருங்க. இந்த பரிகாரம் உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை கொடுக்கும். அதோட செல்வ செழிப்பு, அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அதனால இது மாதிரி எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களால் விரதம் இருக்க முடியலையா அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு கண்டிப்பாக பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.